Hi friends, welcome to வாகைமலைகள். Hi friends, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு மாடித்தோட்ட கிட்ல என்னென்ன இருக்குன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க 6 வகையான விதைகள் கொடுத்திருக்காங்க. அசோஸ்பைரில்லம், ட்ரைகோடர்மா விரிட்டி, அப்புறம் பாஸ்போபாக்டீரியா. இது மூணுமே நமக்கு உரங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கைடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பயோனிம் ஃபெர்டிலைசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்னென்ன விதைகள்னு பார்ப்போம். கீரை, மிளகாய், வெண்டை, கத்தரி, தக்காளி, அப்புறம் புஷ்பீன்ஸ். இந்த 6 வகையான விதைகள் கொடுத்துருக்காங்க. இதோடு சேர்த்து 6 க்ரோ பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொக்கோ பீட்டு. இது இன்னும் தண்ணியில் ஊற வைக்கல. ஒரு க்ரோ பேக்குக்கு 2 கிலோ ஒன்று, மொத்தம் 12 கிலோ கொடுத்துருக்காங்க. இது தோட்டத்து பண்ணணும். அப்புறமா உரங்களும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கணும். ஒரு க்ரோ பேக்கும் 1.5 கிலோ கொக்கோ பிட்டு போதுங்க. அதுவே நம்ம மண்ணை மிக்ஸ் பண்ணோம்னா அதுவே போதுமானது. இங்கே பாருங்கள், இது எப்படி ட்ரையாக இருக்குன்னு நான் காட்டுறேன். இது இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டு தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். இப்போ தண்ணீர் ஊற வச்சுக்கலாம். இது ஊறின வாட்டி நம்ம எடுத்து பேக்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு க்ரோ பேக் எடுத்துருக்கோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த க்ரோ பேக்ஸில் பின்னாடி 2 ஓட்டை போட்டுக்கணும். நான் அது சிசர்லேயே போடுறேன். இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ்லேயே 2 ஹோல்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சைடும் ஒன்று இருக்குது. நம்ம கொக்கோ பீட் இப்போ ஊறிடுச்சு. நம்ம இப்போ பேக்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மண் கலவை உரங்களையும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாஸ்போபாக்டீரியாவும் அசோஸ்பைரில்லமும் நுண்ணுயிர் உரம். ட்ரைகோடர்மா விரிட்டி செடியோட வேர் அழுகாமல் பார்த்துக்கும். இந்த 3 உரமும் போடுறதுனால செடி நல்லா க்ரோத் ஆகும். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மண்ணோட. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு மண்புழு உரமோ கவுடங்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மண்ணோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது க்ரோ பேக்கில் கொட்டிக்கலாம். இந்த க்ரோ பேக்கில் நான் ஏற்கனவே கொக்கோ பீட் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு நம்ம கலந்து வச்ச மண்ணையும் கொட்டிக்கலாம். இப்போ நம்மளோட செடிகளை நட்டு வச்சுக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நாங்கள் மண் கலவை ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், சில வெஜிடபிள் சீட்ஸும் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு. மீதி இருக்கிற க்ரோ பேக்ஸ் எல்லாம் சப்போட்டா, லெமன், டேபிள் ஆரஞ்ச், அப்புறம் மாதுளை இதெல்லாம் வச்சுருக்கோம். இது நம்மளுக்கு மானிய விலையில் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த அரசு மாடி தோட்டக்கிட்ட யூஸ் பண்ணி நிறைய செடிங்க வைங்க. உங்களுக்கு இந்த கிட்ட வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.